அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். பாஸ்கர், வணக்கம். விரிவான விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவது தொடர்பாக அந்த கடிதத்தில் பிரதமர் மோடிக்கு வலியுறுத்தி இருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாவது, கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வசித்து வரக்கூடிய இலங்கை தமிழர்கள் தொடர்பான மனிதாபிமான அரசியல் அமைப்பு மற்றும் நாட்டு நலனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் குறித்து இந்த கடிதத்தை எழுதுவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 1983ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் ஏற்பட்ட இன மோதல்களால் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சொந்த மண்ணிலிருந்து வெளியேறிய இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசின் ஆதரவு மற்றும் ஒப்புதலுடன் தமிழ்நாடு அரசு தங்குமிடம், வாழ்வாதார உதவி, கல்வி மற்றும் மருத்துவ வசதிகளை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும், தற்பொழுது சுமார் 89,000 நபர்கள் தமிழ்நாட்டில் வசித்து வருவதாகவும், இவர்களில் கணிசமானோர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றும், அதிலும் சுமார் 40% இந்திய நாட்டிலேயே தொடர்ந்து வசித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சூழலில்தான் இந்த இந்தியாவில் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு மனிதாபிமான பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி வந்தாலும், இலங்கை தமிழர்கள் நீண்ட காலமாக சட்ட ரீதியான நிச்சயமற்ற நிலையிலேயே வாழ்ந்து வருவதாகவும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சட்டப்பூர்வமான தீர்வுகள் தற்போது வரை கிடைக்கவில்லை என்றும் அந்த கடிதத்திலே தெரிவித்திருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஆலோசனை குழுவினை அமைத்து இலங்கை தமிழர்களுடைய நிலை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொண்டு வழங்கிய முக்கிய பரிந்துரைகள் குறித்து அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் 30/6/1987க்கு முன்னதாக இந்தியாவில் பிறந்தவர்கள், தாய் அல்லது தந்தை இந்தியாவை சார்ந்தவர்கள் எனில் இந்தியரை திருமணம் செய்தவர்களுக்கு, இந்திய வம்சாவளி பின்னணி உடையவர்களுக்கு நீண்ட கால விசா பெற தகுதியுடையவர்கள் என குறிப்பிட்டு அவர்களுக்கு விசா வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.